ஆச்சு. சை, என்ன கட்ராவி உடம்புடாது. சம்மர்ல கோல்டு பிடிக்குது, வின்டர்ல மெட்ராஸே வருது. கருமோ. மச்சி, ஃபலூடா. எனக்கு ஃபலூடா சாப்பிடணும் போல இருக்கு. வா சாப்பிட போலாம். அடியே, நானே கோல்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டி. என்ன வெறுப்பேத்தாம போயிடு. என்ன ஆபீஸ் 2 நாள் லீவ் சொல்லிட்டேனே, நம்ம பிளாக் தண்டர் போலாம். வந்துட்டால, என் உயிரை கொத்தா புடிங்கின்னு போவ. டேய், எனக்கே கோல்டுடா, உடம்பு சரியில்லைன்னு ஆல்ரெடி 4 நாள் லீவு சொல்லிட்டேன். ஸோ கஷ்டம். என்னடி சொல்ற? நண்டு சூப் குடிடி, சரியாகும். ஐயோ, வீட்டில் அம்மா அப்பா இல்லை. என்னால் ரசம் வச்சு கூட குடிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். நீ வேற இவன். பட்டு, பெப்பர் சிக்கன் சாப்பிடு, கோல்டு டக்குன்னு போயிடும். ஓ, உனக்கு திரும்பலாம் டைப் பண்ண முடியாது. இவளுக்கு அமிச்சதையே ஃபார்வர்ட். ஐயோ, பேசியே சாவடிக்குதுங்க, என்னால் முடியல. வா, கோல்ட் இஸ் த வர்ஸ்ட். யார் இந்த நேரத்தில்? ஐயோ, வா, வரேன் வரேன். ஹாய்டி. ஏய், நீ என்ன திடீர்னு வந்து நிக்கிற? நான் தான் மெசேஜ் போட்டனே, பார்க்கல? உன்னை ஒரே நாள்ல சரி பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஆமா, எப்படி கோல்டாச்சு? பானிபூரி மட்டும் தானே சாப்பிட்டேன் என் கூட. இல்லடி, நான் மதனோட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் கோல்ட் ஆயிருக்கு. சரி, ஃப்ரீயா விடு, நான் வந்துட்டேன்ல. நான் போய் உனக்கு சுடு தண்ணி போட்டு வரேன். சரி, ஒத்தாசைக்கு ஆள் இருக்கட்டும். இவ வந்துட்டா, அப்ப வெளியே யாரு? ஹாய் பட்டு. ஹேய், நீ என்னடா திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? நீ தானே வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்ன. அப்படி சொல்ல, உன்னை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு சொன்னல, அதான் நான் வந்திருக்கேன். அப்புறம் முதல்ல அந்த குள்ளச்சோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. என்ன நடக்க போகுதோ? சுடு தண்ணி ரெடி. என்ன பட்டு, இவ்ளோ சளி வருது? இது இவன் கிட்ட எப்படி போச்சு? இங்க இருந்துச்சா, இப்படி எடுத்தே இப்படி வந்துருச்சு. ஏச்சி, நான் இது உனக்கு கிஃப்ட் பண்ண தானே, அவன் கிட்ட எப்படி போச்சு? அதுவா, இந்த கர்ச்சிஃபை நான் அன்னைக்கு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்டி. மதன் தான் கரெக்டா பத்திரமா எடுத்து வச்சிருந்தான். உன்கிட்ட தந்தது அவன்கிட்ட எப்படி போகும்? அது ஒரு கர்ச்சிஃப் தானடி, விடேண்டி. அது எப்படி அவன்கிட்ட விட முடியும்? ஹலோ ஹலோ, அவ கர்ச்சிஃப் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு பட்டு. அண்ட் உன்னோட திங்ஸ் எல்லாத்துலயும் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. தெரிஞ்சுக்க சொல்லு, புரிஞ்சுக்க சொல்லு. சரி, அவன் என்கிட்ட பேசினா வாயை உடைச்சிருவேன்னு சொல்லு. எங்க உடைக்க சொல்லு பாப்போம். நான் வாயை உடைச்சிருவேன்னு சொல்லு. அச்சனா, அவளை வாயை மூட சொல்லிட்டேன். ஏய், நான் உடைச்சிருவேன், ஒழுங்கா இருக்க சொல்லு. 2 பேரையும் கொன்னு இதே இடத்துல புதைச்சிருவோம், பாத்துக்கோங்க. ஆல்ரெடி என்ன கோல்டு போட்டு சாவடிக்குது. நீங்க 2 பேர் வேற ஏன்டா என்ன படுத்துறீங்க? ஏய் சனியே, நீங்க ரசம் வைக்க தானே வந்த? சிக், போய் ரசம் வை. ஏய், நீ போய் டேப்லெட் எடுறா, போடா. ஓகே பட்டு. இந்தா புடி. இவன் இவ்வளவு செலுத்துக்கிறான். பட்டு. ஐயோ, மதன் ஒரு நிமிஷம் புடியே. செத்துரு, நீயும் சாவு. சாவடிக்கிறாங்கப்பா. பட்டு, இந்த டேப்லெட் இந்த பார்த்து பார்த்து பார்த்து. இப்போ ஓகேவா? ஓகேதான். நீ இரு பட்டு, நான் போய் பார்க்கறேன். என்னத்தை உடைச்சா? ஏய், ஷோ, 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம். அர்ச்சனா, இதுக்கு நானே போய் பார்த்திருப்பேனடா. ஐயோ, அம்மா. ஐயோ,
டேய் என்னடா பிரச்சனை, எதுக்கு கத்துன? என்னடி ஆச்சு? இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நான் உனக்கு கொடுத்த கிஃப்டோட பாக்ஸ் உடைச்சு வச்சிருக்கா இவ. ஐயோ ஏண்டி பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடாதா? துணி எடுத்தண்டி, அது மேல இது இருந்தது, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதுக்கு என்னமோ ஓவரா கத்துறான். இல்ல அர்ச்சனா, இவ பிளான் பண்ணி தான் உடைச்சிருக்கா குள்ளச்சி. குள்ளச்சின்னு சொன்ன மண்டைய உடைச்சிருவேன். ஏய் சை அமைதியா இருங்க. டேய் இந்த gift என்கிட்ட ரூம்ல பத்திரமா இருக்கு. பாக்ஸ் தானே விடு. ஏய் இனிமே நீ பொறுமையா பார்த்து வேலை பாரு சரியா? இல்ல அர்ச்சனா, அந்த கர்ச்சீஃப் விஷயத்தை மனசுல வச்சிருந்தா இந்த குள்ளச்சி வேணும்னு பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, உன்ன மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. சை 2 பேரும் அமைதியா இருங்க. அடிச்சுக்கிறதுக்கு வந்தீங்களா இல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு வந்தீங்களா? என்னால ஒரு 2 மணி நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியல. ஏன் என்ன ரொம்ப படுத்துறீங்க? நீ போய் கிச்சன்ல வேலைய பாரு. ஏய் நீ பெட்ரூம் கூட கூட. அச்சனா, ஐயோ அப்படி சொல்ல வரலமா நானு. டேய் நீ எங்கேயாச்சும் போய் தொலைடா. எனக்கு ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வேணும், புரிஞ்சுதா? தூங்கி எந்திரிச்சு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். அது வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. தனியாவே இருந்துக்கலாம் போல, வந்து உயிர் எடுக்குதுங்க. ஏய் குள்ளச்சி, இதை நீ வேணும் தான் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும். ஏய் இப்ப பாக்ஸ் ரொம்ப ஓவரா பேசின, இந்த நிலைமை தான் உனக்கும். பாக்கலாண்டி, பார்க்கலாம்டா. ஐயோ என்னடி என்னடா? ஏய் நீ எங்க இங்க வந்த? இது என்ன உன் வீடான்னா மூட்டு போ. யாருடா மகேஷ், யாருடா இந்த பேர் மகேஷ்? ஏன் சொல்ற? நான் பாட்டு தானே பாடினேன். இல்ல வேணும்னு தான் சொல்றேன். ஏன் அந்த பேர்ல யாராவது உனக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்களா என்ன? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஓஹோ, உன் கிரஷ் பேரு மகேஷ் இல்ல? ஏய் சீ, உன் வேலைய பாரு. என் வாய் நான் பேசுறேன்பா, உனக்கு என்ன? ஓ அந்த மாதிரி தான் FB-ல ஒரு பையன் கூட கடலை போட்டுட்டு இருக்கியா? ஏய் அத பத்தி பேசாத சொல்லிட்டேன். ஏன் மானம் போதா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது இல்லடி. நான் மகேஷ பத்தி உங்ககிட்ட சொல்லியே 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ள அவன்கிட்ட ஏன்டி சொன்ன? அத விடு, அந்த Facebook சாட்டை பத்தி இவகிட்ட போய் சொல்லி வச்சிருக்க. நான் உன்கிட்ட ஷேர் பண்ணத போயும் போய் இவன்கிட்ட சொல்லிருக்கியடி. போயுமா? அர்ச்சனா, நான் அத பத்தி உன்கிட்ட யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா, அவன் அஃபேரை ஏண்டி என்கிட்ட சொன்ன? ஃபேரா? ஏய் அர்ச்சனா, அவள வாயை மூட சொல்லிட்டேன். நீ அவன வாயை மூட சொல்றி. அர்ச்சனா வாயை உடைச்சிடுன்னு சொல்லி கால்ல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா இருக்க சொல்லல. அர்ச்சனா வாயை மூட சொல்ல, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. 2 பேரும் கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க. பேசுறதுக்கு டாபிக் இல்லன்னு உங்க 2 பேரும் விஷயத்தை மாத்தி மாத்தி ஏதோ ஒரு நாள் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு வந்து இப்ப வந்து என்ன உயிர் எடுக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமாடி? இதெல்லாம் ஒரு விஷயமாடா? என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு அர்ச்சனா. பட்டு, நீ போய் இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல பட்டு. இப்ப என்ன உங்க 2 பேருக்கும்? நான் பண்ணதானே தப்பு? ஆமா நான் பண்ணதான் தப்பு. நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் தொலை. கோல்டுல நான் சாவுறேன். என்னடா இப்ப உனக்கு? உன் மேட்டர் நான் இவகிட்ட சொல்லிட்டேனா? இப்ப என்ன பிரேக்கப் பண்ணுமா? பிரேக்கப் பண்ணிக்கலாம். 2 பேரும் இப்ப போய் தொலைங்க. என் போனதை தாண்டி போங்க. என் போனதை தாண்டி போங்க 2 பேரும். இல்ல நான் போய் ரசிக்கிறேன். ஒரு பீஸ் போயிடுச்சு. பட்டு, வாயில அடி. என்ன பிரேக்கப் அப்படி இப்படின்னு பேசுற? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நான் போய் கால் பேசிட்டு வரேன். எந்திரிச்சு உட்காரு. அர்ச்சனா! தும்மலே நின்னு போச்சு. என்னத்தை கத்துறாங்கன்னு தெரியல. இந்த வரேன்டா. ஏய் நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளுடி. 2 பேரும் நான் நோயாளின்னு கூட பார்க்காம ரொம்ப படுத்துறீங்க. நான் 2 பேர் சொல்றதே கேட்கறேன். சொல்லு என்ன? நீயே கேளு பட்டு. நம்ம 2 பேருக்கு தான் பாண்டிங் அதிகம் நான் சொல்றேன். ஆனா அப்பெல்லாம் இல்லன்னு இவ சொல்றா. அவ என் கூட 1200 போட்டோஸ் எடுத்திருக்கா. அதிகமா சாட்டும் பண்ணிருக்கா. ஏய் நாங்க வந்து எல்லா ஆப்லயும் சாட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டால அதிகமா டேக் பண்ணிருக்கா. இப்ப கூட சண்டே குளிக்காத ஃப்ரெண்டுன்னு என்னதான் டேக் பண்ணிருக்கா. சி, இதெல்லாம் பெருமையா? நாங்க வந்து டெய்லி வீடியோ கால் பேசுவோம். புடிச்சிட்டேன். நீ வீடியோ கால் பண்ணிருக்க, அவ அட்டன் தான் பண்ணிருக்கா. நான் ஜெயிச்சிட்டேன். போட்டுக்கோடி. என்னடி நான் ஜெயிச்சது கூட செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிற? காலையில இருந்து அங்க இருந்து ஆட்டிட்டு வந்தல, ரசம் வைக்கிறேன்னு. எங்க ரசம்? இந்தா என்ன தீர்த்தம் மாதிரி டம்ளர்ல தர ரசம் எங்க? இல்லடி, சாப்பாட்டுக்கு தான் வச்சேன். இவன் மேல இருக்க கடுப்புல தட்டி விட்டேன். இவ்வளவுதான் மிஞ்சிச்சு. இவ்வளவுதான் மிச்சமா? ஆமா, குடி.
ஆ, என்ன தெரிய போட்டு ரசம் வச்சா இப்படி எரியுது. தண்ணி இது எடுத்துட்டு வரேன். 1 minute. இந்தா. Are you okay? 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு என் கண்ணுலே படாதீங்க. ரசம் வைக்கிறானா ரசம் மிளகுல சுடு தண்ணி ஊத்தி கொடுத்துருக்கான். இவ்வளவு ரசம் வைக்க சொல்லன்னு யார் அழுதா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மா அம்மா காலையில இருந்து இந்த ஷாலினியும் மதனும் வீட்டுக்கு வந்து என்ன பாத்துக்கிறங்கிற பேர்ல என்ன பயங்கரமா படுத்து எடுக்கிறாங்கம்மா. ரெண்டும் இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் போய் தொலைஞ்சிருந்தாவது நான் 10 நிமிஷம் அக்கடான்னு படுக்கலான்னு பார்த்தா போகவே மாட்டேங்கிறான். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. நான் போறேன். நானும் அவன் கூடயே போறேன். அம்மா இருமா நான் கூப்பிடுறேன். டேய் இருடா. ஐயோ ஒரு நிமிஷம். ஐயோ ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இப்படி சொல்லிட்டல்ல, எப்படி உனக்கு சொல்ல மனசு வந்துச்சு? பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுறத ஸ்கிப் பண்ணிட்டு நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் ஃபேமிலி கூட கோயில் போறத ஸ்கிப் பண்ணிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உங்க 2 பேரு கூட நான் காலையில இருந்து தூக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. இம்சல்ல நானு அவன் கூட சேர்த்து வச்சு என்ன திட்டிட்டல்ல. ஏய் அத நான் சொல்லணும். நீ என்ன அசிங்கமா கேட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவ கூட என்ன கம்பேர் பண்ற? சீ. ஐயோ நான் கோல்ட் பேஷண்டா இதுக்கு 2 மென்டல் பேஷண்டானே தெரியலையே. இங்க பாரு நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி ப்ளீஸ் டி. எவ்வளவு நாள் இங்க வர்ற அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க அம்மாவா? அவளா ஒண்ணுமே நினைக்க மாட்டாடி. வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள நானு என்ன பத்தி என்னடி நினைப்பாங்க? ஓகே இப்ப வேணா வீட்ல தெரியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரியும்ல. அப்ப என்ன நினைப்பாங்க? ஏய் சாரிடா. அதிகமா ஹர்ட் ஆனது நானு. கொச்சப்படுத்துறல நீ. யாரடி கொச்சப்படுத்துற நானு? ஐயோ காலையில இருந்து நீங்க 2 பேர் தான் என்ன பாடா படுத்துறீங்க. ஏடி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடே மதன். ஒரு நிமிஷம் சொல்றத கேளுடா. 2 minutes ரெஸ்ட் கொடுங்கடா. பட்டு நான் உன்கிட்ட 3 days பேச போறது இல்ல. 1 week நான் பேச போறது இல்ல. ஐயோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன படுத்துறீங்களே ஆண்டவா. வா போலாம். ஏய் எங்க போறீங்க 2 பேரும்? ஏய் நில்லுடி. ஒரு நிமிஷம் இருடா. ஒரு நிமிஷம். Give me 2 minutes. மக்களே உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ஒன்று உங்கள் பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க, இல்லைனா பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க. 2 பேரையும் ஒன்றா கூப்பிட்டீங்கன்னா ஏன் நிலமை தான் உங்களுக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்தால், நீங்களும் இதே சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தா ஆராதி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் காலில் வேணாலும் விழுறடா ப்ளீஸ். எனக்கெல்லாம் வேலை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு தான் வேலை கொடுக்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீ என்னை பார்க்கும்போது பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருப்பேன். ஆனா நீ இதே இடத்துல இதே மாதிரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. நான் கேப்ல போவேன். ஹாய்.